இதை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் காஸ்பலை ஷேர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல ஒரு பப்ளிக் ஃபாரம்ல காஸ்பலை ஷேர் பண்றதுக்கு, அதுவும் பாஸ்டர் ஜேசன் எடின்பரோ மாதிரி ஒரு ப்ராமினன்ட் கிறிஸ்டியன் ஃபிகர் வந்து இப்போ காஸ்பலை ஷேர் பண்றதை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஐ ஹவ் ஒன் கிரிட்டிசிசம் டு மேக். நான் வந்து ரொம்ப சின்ன பையன். பாஸ்டர் ஜேசன் எடின்பரோக்கு வந்து என்னோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு மினிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவ்வளோ பெரியவருக்கு நான் சொல்லி கொடுக்குற மாதிரி இல்ல. டேக் மை ஐடியாஸ் அட் ஃபேஸ் வேல்யூ. நான் சொல்றேன்னு யோசிக்காதீங்க, இல்ல ஒரு சின்ன பையன் பெரியவர் பேசுறான்னு யோசிக்காதீங்க. ஐடியாஸை மட்டும் யோசிங்க. நான் சொல்ற ஐடியாவை மட்டும் கவனிங்க. ஐ திங்க் தேர் இஸ் வேல்யூ இன் இட். அவன் ஆண்டவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் அற்புதம் 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 யோசிச்சுட்டே இருப்பான். ஆண்டவர் பண்ணிடுவாரு, சம்டைம்ஸ் பண்ணிடுவாரு, சம்டைம்ஸ் பண்ண மாட்டாரு. இப்ப பண்ணாத போது அவன் என்ன ஆவான்? எனக்கு ஆண்டவர் அற்புதம் பண்ணுவாருன்னு நம்பி வந்து ஆண்டவரை ஃபாலோ பண்றவனுக்கு அற்புதம் நடக்கலன்னா என்ன ஆவான்? கொஞ்சம் கொஞ்சமா பேக் ஸ்லைட் ஆகி போய் ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைம்ல ஆப்பத்தட்டிக் ஆயிடுவாங்க கிறிஸ்டியன் ஃபெய்த் மேல. If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. Now, back to the video. I'm a Christian. I'm a proud Christian. I'm a proud follower of Jesus. So I'm a Christian first, but I also care about my nation. இந்தியால நடக்கிற நிறைய விஷயம் பிடிக்கலனாலும் நிறைய விஷயம் எனக்கு வந்து டிசாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தாலும் I still love my country. Talking about politics and all of that is a healthy thing to do for a Christian, even on public forums. Something very interesting happened this past week, which is actor Vijay. அவர் ஆக்டரா இருந்தாரு, இப்போ வந்து அவர் ஒரு பொலிட்டிஷியன் ஆயிட்டாரு. பாஸ்டர் ஜேசன் எடின்பரோவை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்வைட் பண்ணி அவருக்கு வாழ்த்துதல் சொல்றதுக்கு, கிறிஸ்மஸ் கிரீட்டிங் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வாட்ச்ட். அது ஒரு 8 minute கிளிப்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் ரியலி ஹாப்பி டு see that happen. Like I said, Christians must start talking about politics a lot more. And when I say Christians, especially Christian leaders and pastors, இதை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் காஸ்பலை ஷேர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல ஒரு பப்ளிக் ஃபாரம்ல காஸ்பலை ஷேர் பண்றதுக்கு, அதுவும் பாஸ்டர் ஜேசன் எடின்பரோ மாதிரி ஒரு ப்ராமினன்ட் கிறிஸ்டியன் ஃபிகர் வந்து இப்போ காஸ்பலை ஷேர் பண்ணுறதை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் ஐ ஹவ் ஒன் கிரிட்டிசிசம் டு மேக். நான் வந்து ரொம்ப சின்ன பையன். பாஸ்டர் ஜேசன் எடின்பரோக்கு வந்து என்னோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு மினிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவர் அவ்வளோ பெரியவருக்கு நான் சொல்லி கொடுக்குற மாதிரி இல்லை. டேக் மை ஐடியாஸ் அட் ஃபேஸ் வேல்யூ. நான் சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க, இல்லை ஒரு சின்ன பையன் பெரியவர் பேசுகிறான்னு யோசிக்காதீங்க. ஐடியாஸை மட்டும் யோசிங்க. நான் சொல்கிற ஐடியாவை மட்டும் கவனிங்க. ஐ திங்க் தேர் இஸ் வேல்யூ இன் இட். ஹி ஸ்டார்டட் ஷேரிங் த காஸ்பல். அதில் வந்து அவருடைய பேரை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறார். அவருடைய ஃபுல் நேம் வந்து ஜேசன் எடின்பரோ, அதுக்கப்புறம் திமோத்தின்னு நினைக்கிறேன். அதை வச்சு அவர் பேசிட்டு, எனக்கு திமோத்தின்னு யாருன்னா கூப்பிட்டா எனக்கு வந்து என்ன தான் கூப்பிட்றாங்கன்னு தெரியாது, அதை பற்றிலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்குது, வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அந்த வண்டர்ஃபுல் கவுன்சிலர் வந்து நமக்கு ஐசையா 9:6 இருக்கும். ஸோ வண்டர்ஃபுல்னு அதை பற்றி பேசிட்டு இருந்தார். ஸோ அந்த வண்டர்ஃபுல்ன்ற வார்த்தையை வச்சு அவர் என்ன பேசினார்னா, ஆண்டவரை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, ஆண்டவரை நீங்கள் வந்து நம்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து பெரிய அற்புதங்களை செய்வார். கிறிஸ்துமஸ் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற அதிசயம், நம்ம எல்லாருக்கும் இது நடந்த அதிசயம்ப்பா, இந்த ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அதிசயம் அப்படின்னு நம்ம நினைப்போம். This is a season of wonders because we are celebrating somebody whose name is wonderful. அவருடைய பெயரே wonderful. நீங்க ஜீசஸ்னு சொன்னாலும் ஒருத்தர் தான், wonderfulனு சொன்னாலும் ஒருத்தர் தான். அவர் உங்களுடைய வாழ்க்கை, நம்ம எல்லாருக்கும் சில ஆசைகள் இருக்கும், எனக்கு இது நடக்கணும்ப்பா, எனக்கு அது நடக்கணும். இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க என்னத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அதிசயத்தை இந்த அதிசயமான இயேசு இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் திருவிழா அன்றும் இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பாராக. நான் இதுல ஒரே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நம்ம வந்து காஸ்பல்னு சொல்லும் போது what is the gospel? So the gospel is we don't deserve to go to heaven. We are sinners. God graciously made a way for us to go to heaven, and that way is Jesus Christ. And when we put our faith in Jesus, we get to go to heaven. This is the
gospel. Pastor Jason Edinburgh அதை எப்படி பேக்கேஜ் பண்ணார்னா, நீ ஆண்டவரை விசுவாசிச்சனா உனக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். இது ஏன் ஒரு நல்ல காஸ்பல் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு நான் பர்சனலாக ஏன் நான் யோசிக்கிறேன்னா, இப்போ நம்ம இப்படி பேசும்போது ஆண்டவரை நம்பினா உனக்கு அற்புதம் செய்வாருன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க. சரி, ஒருத்தன் கேட்டு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாருன்ட்டு என்ன பண்ணுவான், நம்பி விசுவாசிச்சுட்டு ஆண்டவர் மேலே நம்பிக்கை போட்டுருவான். அதுக்கப்புறம் அவன் கிறிஸ்தவனா நடக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ என்ன ஆகும், ரொம்ப நாளாக கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க தெரியும். நீ முதல்ல கிறிஸ்தவனா ஆன பிறகு நீ ஆக்சுவலாக நீ ஃபெய்த்தில் நீ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனா உனக்கு ஃபஸ்ட்டு ஆகிறது உனக்கு பெருசு அற்புதம் இதுவும் எல்லாம் கிடைக்காது. உனக்கு பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் உன்னை சுற்றி நிறைய கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும். நான் முதல்ல ஆண்டவருக்காக ஆக்சுவலாக வாழ ஆரம்பிக்கும் போது இதை அப்சர்வ் பண்ணேன். I lost all my friends. I was alone. It was incredibly hard for me to do stuff. But personally, individually, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்போ நம்ம இந்த மாதிரி உனக்கு நீ ஆண்டவருக்குள்ளே வந்தனா உனக்கு ஆண்டவர் பெரிய அற்புதங்கள் செய்வார், இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு சொல்லி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அவன் ஆண்டவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் அற்புதம்னு யோசிச்சுட்டே இருப்பான். ஆண்டவர் பண்ணிடுவார், சம்டைம்ஸ் பண்ணிடுவார், சம்டைம்ஸ் பண்ண மாட்டார். இப்போ பண்ணாத போது அவன் என்ன ஆவான், எனக்கு ஆண்டவர் அற்புதம் பண்ணுவாருன்னு நம்பி ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறவனுக்கு அற்புதம் நடக்கலைன்னா என்ன ஆவான், கொஞ்சம் கொஞ்சமாக பேக் ஸ்லைட் ஆகி போய் ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைமில் ஆப்பத்தட்டிக் ஆயிடுவாங்க கிறிஸ்டியன் ஃபெய்த் மேலே. கிறிஸ்டியன்ஸை பார்த்தாலே ஹாஸ்டலில் ட்ரீட் பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க. நான் எத்தனையோ ஸ்டோரிஸை பார்ப்பேன். பாஸ்டர்ஸோடைய பிள்ளைங்களே அவங்களுடைய பைபிளுடைய வேல்யூஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒழுங்காக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டதுனால, அதை புரிஞ்சுக்காததுனால அவங்க வளர்ந்து உலகத்துக்குள்ளே போன பிறகு வேறு ஐடியாஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு எதுக்கு பைபிளை ஃபாலோ பண்ணுறாங்க, பைபிளுடைய வேல்யூஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியாததுனால they turn apathetic to the Christian faith and start mocking their own fathers who are preachers and pastors. John Piper தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். He's a very famous preacher. He's a Calvinist, I think, but he's a very famous preacher. அவருடைய சொந்த பையன் he's on social media exposing Christians ன்னு சொல்லிட்டு அவர் நிறைய பண்ணிட்டு இருப்பாரு. So if we give like a false representation, if we give a not so accurate representation of the gospel to people, and that's what they are sold on, and they come in and they find out that that's not the reality, there's going to be problems. I was that was kind of disappointing, the way he packaged the gospel. I was still happy that Pastor Jason Edinburgh was at least invited to a public event like this, at a political Christmas event like this, to share the gospel. Something is better than nothing, so I'll take it, but I would have liked to see it happen a different way. ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. சாலிகா கூடிய மெமோரியல் பார்த்துருப்பீங்க. சாலிகா கூடிய மெமோரியல்ல காஸ்பல்ல பயங்கரமா ஷேர் பண்ணாங்க. They worshipped for hours. It was one of the most strongest displays of the gospel being shared on a stage like that in the history of America. Okay, இது நான் சொல்ல, நிறைய பேர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் பார்த்துருக்குறாங்க அந்த ஸ்ட்ரீமை. இன் பர்சனா கிட்டத்தட்ட 100,000க்கு மேலே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேடியமில். ஸோ இட் வாஸ் அ மேசிவ் இவெண்ட். அந்த இவெண்ட்டில் நீங்கள் எல்லாரும் காஸ்பல் ஷேர் பண்ணதை பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஃப்ராங்க் டோரக் ஷேர் பண்ணார், சாலிகா கூடிய பாஸ்டர் அவர் ஷேர் பண்ணார், அதுக்கப்புறம் இன்னும் யாரெல்லாம் பேசினாங்களோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே காஸ்பலை ஷேர் பண்ணாங்க. அவங்க ஷேர் பண்ணதுல எல்லாத்துலேயுமே இந்த அற்புதம் மிரக்கிள்ஸ் எல்லாமே எதுவுமே வராது பாருங்க. டாக்டர் ஃப்ராங்க் டோரக் பயங்கரமா ஷேர் பண்ணார். Now I want you to know that Charlie right now is in heaven, not because he was a great husband and father, not because he saved millions of kids out of darkness on college campuses, not because he changed minds and chased votes to save the country, not because he sacrificed himself for his Savior. Charlie Kirk is in heaven because his Savior sacrificed himself for Charlie Kirk. பரலோகத்துக்கு நீ போகிறதுனால நீ இதை பண்ண இத்தனை பேர் ரசித்தேன் அதனால இல்லை. நீ ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போவிய கண்டி. நீ பண்ணதுக்காக நீ நல்லவனா இருந்த, இதாச்சு உன் பேரில் இதாச்சு, அது பண்ண இதுக்கெல்லாம் நீ பரலோகம் போக மாட்டேன்னு ஷேர் பண்ணார். And that is impactful. We don't have to water down the gospel for it to be effective. We have to do a good job, a really good job at articulating the gospel, but we shouldn't water down the gospel. That's my thoughts. Although I was happy that Pastor Jason Edinburgh got the opportunity to share the gospel, and he did a mostly good job. I would have still liked to see things be different a little, at least a little better, you know.